إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வியலில் நாம் பெற வேண்டிய படிப்பினை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிமா ரஹமத்திஹி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த தல்லம் தலில் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக ஃபவ்கு. நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்க நற்குணத்திலே இருக்கிறீங்க. நீங்க மட்டும் கடின உள்ளம் கொண்டவரா இருந்தீங்கன்னு சொன்னா என்னைக்கோ மக்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிருப்பாங்க. அப்ப கடின உள்ளம் கொண்டவர்னு சொன்னா இல்லாம மென்மையா நடந்திருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த ஆண் பெண்கள் பெரும்பாலான நபர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, மென்மையா சாதாரண ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா எல்லாராலையும் முடியாது. பொதுவான இஸ்லாமிய அடிப்படையில் இந்த வாழ்க்கையை வாழணும்னா ஒண்ணு தூதரா இருக்கணும், இல்லைன்னா மலக்குமாராக இருக்கணும். மற்ற யாராலையும் அந்த மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிற மனப்பான்ல பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சமாவது நான் அப்படி வாழணும்னு முயற்சி செஞ்சாதான் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நவுத்திக்கிட்டே போக முடியும். எடுத்த எடுப்பிலே அவரை மாதிரி முடியாது, இல்ல மலக்காதான் இருக்கணும்னா இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழணும்? ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிற சிந்தனை தான். சிந்தனைகள் பெரும்பான்மையாக எப்படி இருக்குன்னா, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தான் உதாரணமாக இருக்கு. அதை மாத்திக்கணுங்கிற எண்ணம் பெரும்பான்மையான மக்களுக்கு வரவே கிடையாது. ஏன்டா நீ சிகரெட் குடிக்கிற அப்படின்னு கேட்டோம்னா, பாய் சிகரெட்டை பேசுறீங்க, பொழுதுனைக்கு தண்ணி அடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க அதை விடையா இது பெருசு போங்க, அதை விட இது தப்புன்னு உணர மாட்டேங்க. ஒருத்தன் 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுக்கல, ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம்னா அவன் லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஓடுறான், நான் 5000 ரூபாய் தானே இதுல என்ன வந்துச்சு. அப்ப யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை உதாரணம் காட்டுகிறாங்க ஒழிய சரி சிந்திக்கிறது கிடையாது. பார்வைதான். இப்ப சாதாரணமா ஒரு கடையில ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறான், தண்ணி பாட்டில ஒரு தாகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், சாராயத்துக்கும் பயன்படுத்தலாம். என்ன பாக்குறான்னா, எவன் தண்ணி கடை வச்சு எவன் யோக்கியம், எல்லா வேலையும் சாராயத்துக்கு தான் தண்ணி அடிக்கிறான். குர்ஆன் ஹதீஸை பேசினாலே எவன் இங்க யோக்கியம், குர்ஆன் ஹதீஸை பேசுறவனும் அயோக்கிய பாலா இருக்கான். இங்க எவனும் நல்லவெல்லாம் கிடையாது, சும்மா போக பாய். எதுக்கு ஒரு பொருள் பயன்படுத்தப்படுதுன்னா அது உள்ள கெட்டதை பார்க்கறவங்க இன்னொரு பக்கத்தை பார்க்கறதே கிடையாது. நமக்கெல்லாம் மறுமானம் ஒண்ணு இல்லை, தீர்ப்பு நாள் ஒண்ணு இல்லைன்னா மன இஷ்டப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் 2 விஷயத்தை தெளிவாக ஏற்படுத்திட்டான். உனக்கு மரணம் நிச்சயம், திரும்ப எழுப்புவான்ட்டான், சொர்க்க நரகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறான்ட்டான். முடிவு தெளிவா இருக்கு, பாதையும் தெளிவா இருக்கு. அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம் நம்ம கையில இருக்கு. எல்லாத்தையும் தவற விட்டுட்டு வேறு ஒருத்தரை காரணம் காட்டினா நாளைக்கு மரணிச்சு எழுந்து நிற்கக்கூடிய வேலையில நம்ம செயல்கள் மட்டும்தான் அங்க நிற்கும். நீங்க காரணம் காட்டக்கூடிய எவனும் நிற்க மாட்டான், உங்களோடு சேர்ந்து அவனும் புலம்பக்கூடிய இடத்துலதான் இருக்கும். அப்ப சிந்திச்சு சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நான் நம்முடைய செயல்களை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்நாள்ல அவர்கள் சந்திச்ச விஷயம்லாம் இருக்குல்ல, அவர்கள் இறை தூதர ஆனதுனாலே என்னமோ தெரியல, அவர்கள் வாழ்க்கையில அதிகமான மோசமான சூழ்நிலையும் துக்கத்தையும் துயரத்தையும் தவிர அதிகமாக அவர்கள் சந்திச்சதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரின் புன்னகைன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இறை தூதராகி 23 ஆண்டு காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரின் புன்னகைன்னு எடுத்தோம்னா ஒரு 10 பக்கத்துல முன்னாடி எழுதிட்டு போயிடலாம். இன்னைக்கு நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட், எப்பெல்லாம் சிரிச்சுக்கன்னு கேட்டா யோ சிரிக்கிறதாயா கணக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சிரிச்சதை கணக்கு வச்சு சொல்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க சிரிச்சதுங்கிறது ரொம்ப கம்மி. அப்ப எது அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இறை தூதரான காரணத்தினாலேயே என்னமோ தெரியல, அவர் வாழ்க்கையில் அவர் அதிகமாக சோதனைக்கு உள்ளாங்கப்பட்டார். அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அரசியல் வாழ்க்கையா இருந்தாலும், ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும்,
நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் தொழில் துறைகளாக இருந்தாலும் எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சோதனைக்கு உட்பட்டாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் அதை விட்டு தடுமாறி சென்றது கிடையாது. இன்னொரு தவறை அவர்கள் உதாரணமாக முன்னெடுத்துட்டு போறதும் கிடையாது. எந்த அளவுக்கெல்லாம் சாதாரணமாக அவர்கள் மக்கள் இருந்தாங்கன்னா, உமைரான்னு ஒரு பையன், உமைரான் கூடியவரை ஒரு நபித்தோழர், அவருடைய தம்பி, ரொம்ப சின்ன பையன், நாட்டை ஆளக்கூடிய தலைவர், சாதாரணமா போகலாம். போய் கேட்கிறாங்க, உமைராவோட சகோதரத்தை கேட்கிறாங்க, என்ன உங்க சிட்டுக்குருவி இன்னைக்கு தண்ணி குடிச்சதா, இன்னைக்கு சாப்பிட்டுச்சான்னு பேசிட்டு போறாங்கன்னா அவர் தன்மை எப்படி இருந்தது? யாரையுமே அலட்சியமா நினைக்கல. இன்னைக்கு நம்ம இடத்துல பார்க்கணும், சில நேரங்கள்ல போடுங்க பிள்ளைகள் கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி ஹராத்துத்தனம் பண்றாங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருந்தா தேவலாமே தோணும். சில நபர்கள் எதுக்கு பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு வரீங்க, அடிச்சு தப்பி விட வேண்டியது, ஒரே துரத்தி விட வேண்டியதானே, இழுத்துட்டு வந்து எங்க அமல்களை நாசமாக்கி வந்துடுறீங்கல்ல. இப்ப எல்லாம் சொல்றோம்ல, சில அமல்கள் நாசமாகுமா? அல்லாஹ்வுடைய தூதரை காத்திருமா? சஜிதா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீண்ட நேரம் சஜிதா போய்கிட்டே இருக்கு. நீண்ட நேரம் சஜிதா போனா மக்களுக்கு என்னென்ன அவங்களும் இருக்கிறாங்க, தொழுகையை முடிச்சுட்டு சொல்றாங்க. வழக்கத்துக்கு மாற நீண்ட நேரம் சஜிதா இருக்கும், மக்களுக்கு ஒரு முகத்துல தேடல் தெரியும்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹசன் அவர்கள் என்னுடைய பிடரையில ஏறி உட்கார்ந்து இருந்தார், அவரை கலைப்பதற்கு எனக்கு மனம் இல்லை, அதனால அப்படியே இருங்க, அவர் கலந்து சென்ற பிறகு நான் எழுந்திருச்சேன். அல்லாஹ்வுடைய தூதரை காட்டிலுமே நம்ம அவ்வளவு இதா போயிட்டோம். பிள்ளைகள் சத்தம் முதல்ல அடிச்சு வெளில தரத்தணும். வெளியில பள்ளிவாசலுக்கு வராம உங்களால துறக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு அவ்வளவு மோசமாக சீரழிஞ்சு போய் நிற்கிறான். இந்த பள்ளிவாச ஜாமியான ஒரு பள்ளிவாசல், அந்த குளத்துக்கு பின்னாடி ஒரு நேரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறான், கஞ்சா போயில் அடிக்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறான். பெற்றவங்களுக்கும் பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு தெரியல. அவ்வளவு பிள்ளைகள் சீரழிஞ்ச சில பெற்றவங்களை பார்க்கணும், இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அப்பயே நான் கொண்டு இருப்பேன். நான் என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு பிள்ளையை நினைச்சு கவலைப்படுகிற பெற்றோர்கள் அதிகமாக. பள்ளியை விட்டு நீங்கள் விரட்ட பிள்ளைகள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அதிகமாகும். அவன் பேசுறான், விளையாடுறான்னா அவனுக்கு பருவ வயது அடையிற வரைக்கும் கேள்வி கணக்கே கிடையாது. பள்ளிக்கு வந்தா சந்தோஷம்னு அவன் உள்ளத்துல விதைச்சுட்டானா அவன் ஏன் தடுமாற போறான்? அந்த உள்ள வராத ஓடு, சத்தம் போடாத ஓடு, கழுத்தை பிடிச்சி வெளில தூக்கி போட்டுரும், இங்க நிக்காத அங்க நிக்காதன்னா எத்தனை வருஷம் நான் இங்க உயிரோட இருக்க போறேன், நீங்க இருக்க போறீங்க? நமக்கு அப்புறம் இந்த பள்ளிவாசல் ஆள போறது யாரு? இந்த மக்களை வழி நடத்த போறது யாரு? இந்த மக்களுக்கு பாதுகாப்பா நிக்க போறது யாரு? உருவாக்கல் நம்மளுடைய கையில இல்லையா? 5 அறிவு உள்ள மிருகங்கள் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் கூட 6 அறிவு உள்ள மனுஷன் இருக்க மாட்டேங்குது. ஓனாய் இருக்குல்ல, ஓனாயுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விலங்கினங்கள்லயே அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. தனக்குன்னு ஒரு ராஜ்யம் 6 மாசத்துக்கு ஒரு இடத்த மாத்திக்கிட்டே இருக்கு. அப்படி மாற்றக்கூடிய அந்த ஓநாய்கள் என்ன செய்யணும்னா, அது கூட்டத்தை வழி நடத்துவதற்கு வயது மிகுந்த ஓநாய், அனுபவமிக்க வயதான ஓநாய்கள் இருக்குல்ல, அது கூட்டத்துக்கு பாதை காட்ட அது முன்னாடி போய்கிட்டு இருக்கும். முன்னாடி போற வேலையில இடையில பார்த்தோம்னா இளம் ஓநாய்கள் பாதுகாப்புக்காக. கடைசியில யாரு போவான்னா அந்த ஓநாய்களின் தலைவன் போவான். எதுக்கு அந்த ஓநாய்களின் தலைவர் கடைசியா போறது பார்த்தா, அனிமல்களுடைய தன்மை என்னன்னா பின்னாடி வந்து அட்டாக் பண்றதுதான். அப்ப தன்னுடைய இனத்தை யாரும் தன்னை மீறிதான் போய் அட்டாக் பண்ணணும், எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஓநாயுடைய தலைவன் கடைசியாக போகும். இப்ப வயது முதிர்ந்தது, முதுமை வாய்ந்தது வழிகாட்டது, இளம் ஓநாய்கள் படையை தன் இனத்தை பாதுகாத்தது, கடைசியில தலைவன் வழிகாட்டிட்டு போகும். இது ஓநாயுடைய தன்மை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? 5 அறிவு உள்ள மனுஷன் எப்படி, 6 அறிவு உள்ள மனுஷன் எப்படி இருக்கிறோம்? மிருகத்தை விட மோசமாக ஒருவர் ஏசிக்கிட்டும் பேசிக்கிட்டும், அவன் சரியில்லை இவன் சரியில்லை, யாருதான் இங்க யோகியம், யாருதான் இங்க கரெக்டா இருக்கிறான்னு பேசி ஒரே அடியாக அழிவின் வரியை நோக்கி போறேன் ஒழிய பாதைகளை மாற்றிக்கொள்ளவோ உருவாக்கி கொள்ளவோ இங்க இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வச்ச படை எப்படி? அவர் சொன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்களா இன்னைக்கு வருத்தப்படுறோம்ல, அங்க அந்த அட்டூழியம் நடக்குது, இங்க இந்த அட்டூழியம் நடக்குது, யாரு கேட்கறது, என்ன செய்யறதுன்னு தெரியல, காலம் எப்படி போக போதோ தெரியல, காலம் கழிவுக காலம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காலத்துல சந்திச்சிடாத ஒரு பிரச்சனையா இன்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. எப்படியாப்பட்ட மக்கள் திரும்ப இஸ்லாத்தை உருவாக்குறாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, திருமண வாழ்க்கை கூட ஒரு சரியான கலாச்சாரமா இருக்கணும். ஒரு பொம்பளை 10 பேர் இடத்துல குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்க. புள்ள பிறந்து இது யாருடைய பிள்ளைன்னு அந்த பொம்பளை கை காட்டுறதோ அவன் அந்த பிள்ளைக்கு தவறணும். இப்படியான ஒரு வாழ்க்கை.
பொம்பளைங்களை பொம்பளைங்களாவே மதிக்க மாட்டோம், பொருளாக நினைப்போம், அதை விட மட்டமா நினைப்போம். அடுத்து பார்ப்போம், வீட்டை விட்டு வெளில போறான்னு வச்சுங்க, வந்து வானத்தை பார்ப்போம், பறவை எந்த பக்கம் போகுது, வலது பக்கம் போனா அவன் பயணத்தை தொடங்குவான். ஏதாவது ஒரு பறவை பீச்சை கை பக்கம் இடது கை பக்கம் போகுதுங்க, பயணத்தை நிப்பாட்டிடுவான், சகுனம் சரியில்லை. அடுத்து என்ன பண்ணுவான், அம்பு, ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னா அம்பு எழுதி போடுவான், இது செய்யலாம் இது செய்யக்கூடாது, ஒரு அம்பு எம்டி அம்பு, 3 அம்பு எடுத்து ஒரு பையில போட்டு கொடுக்க வேண்டியது, அதை எடுத்து எது வருதோ அதுதான் அவன் முடிவு. இப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்குல்ல, வீட்டுல காக்கா கத்துனா விருந்தாளி வரும், பட்டாம்பூச்சி பிறந்தா கப்பல் வரும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான மூட நம்பிக்கை. அப்ப இதெல்லாம் தாண்டின ஒரு மூட நம்பிக்கை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவன் எதை உயர்வா நினைக்கிறானோ அதே காரியத்துக்கும் செய்வான். எந்த மாதிரினா, லாக்கு ஊச மாதிரி வீட்டுக்கு ஒரு சிலையை வச்சிருப்பான், அதுகிட்ட கொண்டு போய் அம்பு போட்டு பாக்குறது. என் தகப்பனை கொண்டவனை பழி வாங்கலாமா வேணாமான்னு அம்பு போடுறான், வேண்டான்னு வருது, திரும்ப போடுறான், திரும்பவும் வேண்டான்னு வருது, 3வது முறை போறான், 3வது முறையும் வேண்டான்னு வருது, காரி சூடு துப்புறான். உங்க அப்பனா இருந்தா இப்படி செய்வியா? சிலை கிட்ட பேசுறான், உங்க அப்பனா இருந்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவியா? எங்க அப்பனுங்கிறதுனால நீ வேண்டாங்கிற, இனி உன்னை நான் வணங்கவே மாட்டேன் கொண்டு போறேன். எவ்வளவு மூர்க்கத்தனத்துல இருந்திருக்கான் பாருங்க. அப்ப இன்னும் எப்படி இருப்பான்னு சொன்னா, அங்கேருந்து தூரத்துல ஒருத்தன் வருவான், இங்கேருந்து ஒருத்தன் போவான், கிட்ட வர 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 ஒரு மாதிரியா பாக்குறாங்க, முளைக்கிறாங்க, முடிச்சுக்கிட்டே இருப்பான். கிட்ட வந்த உடனே 2 பேரும் வாள் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அரபியர்கள் வரலாற்று புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம், சில விஷயம் சொல்லவே முடியாது, அவ்வளவு கேவலமாக மூர்க்கத்தனமாக இருக்கிறவர்கள் தான் காட்டு அரபிகள். திடீர்னு பக்கத்துல வந்து 2 பேரும் வாழ சண்டை போட்டுட்டு ஒருவர் கொல்லக்கூடிய அளவுக்குலாம் போவான். இப்படிப்பட்ட இவ்வளவு மூர்க்கத்தனமான நபர்கள் இடத்துலதான் அல்லாஹ் மார்க்கத்தை எத்தி வைக்கிறார். வந்த வழிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கலாம், ஆனா வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் செஞ்ச பணி இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு உங்களை என்னையும் துருக்கனாக இஸ்லாமியனாக எவனெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை பார்த்து பேர் சொல்றானோ அந்த அளவுல நம்மளை உட்கார வச்சிருக்குன்னா, இந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் நாம இங்க இருக்கிறோம்னா, ஒவ்வொருத்தரும் வந்த பிறகு அவர்கள் அமைச்சு கொடுத்த பாதைகள். இன்னைக்கு நம்முடைய பாதைகளும் வழிகளும் அப்படி இருக்கிறாங்கிறத நீங்க யோசிங்க. ஹம்சாரர்கள் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரின் போர்வால் சிங்கம்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாங்க, இவங்க வேட்டைக்கு போயிட்டு வராங்க ஹம்சாரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தவாப் செய்ய மக்கா நகரத்தை நோக்கி போறாங்க. மக்கா நகரத்துக்கு போன அல்லாஹ்வுடைய தூதரை இருக்க பிடிச்சி அவ்வளவு நம்முடைய ஆட்களை அடிச்சிருவாங்க. அடித்த உடனே அல்லாஹ்வுடைய பதில் தகவல் கொடுக்காம ரொம்ப கவலையோட போறாங்க. எனக்கு அவன் சொத்தையும் பறிக்கல, எவனுடைய உரிமையும் எடுத்துக்கல, அதே காரணம் அல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கேன்னு ஒரு ரவுண்ட் அடிக்க போறாங்க. இது தவாப் செய்ய போனவங்களை எப்படி அநியாயம் பண்ணி அனுப்பணும்னு ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, உன் சகோதரின் மகனை சில குழுக்கள் தாக்குது, அவர் திருப்பி எதிர்பார்க்கிறத கொடுக்காம ரொம்ப கவலையோட முகத்தை தொங்க விட்ட மாதிரி போறாரு அப்படின்னு. இதை கேட்டு அம்சாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நேரா வராங்க. நேரா வந்தா புடிச்ச அந்த ஆளை ஒரு அடிச்ச உடனே, என்ன அம்சா மதமா இருக்கியா? ஆமாண்டா, நான் இஸ்லாத்துக்கு மாறிட்டேன், இந்த முகமதுடைய இஸ்லாம் சொல்லல, இந்த முகமதுடைய மார்க்கம் என்னுடைய மார்க்கம், இனி யாராவது என் சகோதரி மகன் இடத்துல கையை வச்சீங்கன்னா நடக்கிறது அப்படின்ட்டு போனார். வந்த வழி ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் அதன் பிறகு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னா அன்சார் அல்லாஹ்வுக்கு இருக்கு. இன்னைக்கு நாம கலிமாவை சொல்றோம், குர்ஆனை பின்பற்றுறோம், நாம் எத்தனை நபர்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வர முயற்சி செஞ்சிருக்கோம், எந்த வகையில் இஸ்லாம் வளர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மாறி மாறி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, நான் இருந்தா அப்படி, அவர் இருந்தா அப்படி, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, யார் யோகியோன்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இந்த மார்க்கம் வளருவதற்காக, இந்த குர்ஆன் ஹதீஸ் வளருவதற்காக நாம் நம்ம வகையில என்ன செஞ்சிருக்கிறோம், எத்தனை நபர்களை உருவாக்கி இருக்கிறோம், நம் பாதைகளை எப்படி அமைச்சிருக்கிறோம் யோசிச்சிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி, சரிதா? நீ என்ன செஞ்ச, எதை வாழ்க்கையில பயன்படுத்தின? இன்னும் சொல்ல போனா எதிரி நாட்டு படைக்கு ஏகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. அனுப்புனா யமாமாவுடைய நாட்டு தலைவர் உமாமா அனுப்புனா
பகிரங்கமா மறுத்துட்டு போருக்கு வராரு. ஜெயிச்ச பிறகு அந்த மன்னரை கொண்டு வந்து பள்ளி வாசல அல்லாஹ்வுக்கு கட்டி போடுறாங்க. 3 நாள் சிறைபிடிக்கப்பட்டுட்டாரு. ஜெயிச்சு கொண்டு வந்து கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டு போய் பாக்குறாங்க. என்ன உமாமா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே, நீங்க என்ன பழி வாங்குறதா இருந்தா அதுக்கு தகுதியான ஆளுதான். ஏன்னா நீ என்ன கொல்லலைன்னா நான் உன்னை கொண்டு இருப்பேன். எங்களை நீங்க ஜெயிக்கலைன்னா உங்களை நான் நிச்சயமா அழிச்சிருப்பேன். அந்த அடிப்படையில் நீங்க என்ன பழி வாங்குறதா இருந்தா அதுக்கு தகுதியான ஆளுதான். நீங்க மன்னிச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒரு சிறந்த மனிதரையே பார்த்துதான் நினைச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. 2வது நாள் வராங்க. 2வது நாள் கேட்கிறாங்க. அதே மாதிரியே சொல்றாங்க. 3ஆம் நாட்கள் வராங்க. 3ஆம் நாளும் அந்த உமாவாங்குடைய மன்னர் அதையே சொல்றாரு. சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அவுழ்த்து விடுங்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் பாக்குறாங்க, இன்னொரு அல்லாஹ்வுடைய இவர் அவுழ்த்து விடுங்கிறாங்க. ஏன்னா எதிரி நாட்டு மன்னர் எந்த நிலையில வேணுமோ எடுத்துக்கலாம். அவுழ்த்து விட்டு வாங்குறாங்க. அவுழ்த்து விட்ட பிறகு நேரா போறாரு, குளிக்கிறாரு, ஒழு செய்யறாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சொல்றாரு, இந்த உலகத்திலேயே இன்றைய தினம் உங்கள் முகத்தை விட வெறுப்புக்குரிய முகம் எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு உங்கள் முகத்தை விட நேசத்துக்குரிய முகம் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்திலேயே நான் வெறுத்த இந்த மார்க்கத்தில் எந்த மார்க்கமும் கிடையாது. ஆனா இன்றைய தினம் நான் நேசிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை தவிர வேற எதுவும் எனக்கு சிறந்தது கிடையாது. நாட்கள் ஓடுது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, நான் உம்ரா செய்யலாமான்னு கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா உள்ளத்துல நடிச்சுட்டு கூட செய்யலாம்ல. இன்னைக்கு பல பேர் உள்ளத்தை ஆராயிறாங்க. உனக்கு என்னமோ வகி வரா மாதிரியும் மனோதத்துவ டாக்டர் மாதிரியும் ஆளே ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. இப்ப பேசுறதே சரியில்லைங்க. இப்ப வேற மாதிரி இருப்பாங்க. ஆள்கிட்ட வந்து ஜாக்கிரதையா நம்ம மேப்படியா வேற மாதிரி. நீ என்ன 100% பர்ஃபெக்டா? யாரையா கணிக்கிறதுங்க? நம்ம என்ன மலக்கா? அல்லாஹ் ஒரு சிறப்பு துறையினரை எழுதி வச்சு அனுப்பி இருக்கிறானா? சகஜமாக ஒரு மனிதனை பற்றி சர்வ சாதாரணமாக அவதூறு பேசுறோம். அதை பத்தின அறிவும் இருக்காது, நாலேஜும் இருக்காது. சில விஷயம்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் பார்த்ததெல்லாம் வேற மாதிரி. மூதேவி தெரிஞ்சா சொல்லி சொந்த அதை போய் தொலைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது அந்த மனிதனை பற்றிய கெட்ட எண்ணங்களை கதைச்சிட்டு போறோம். ஆனா இங்க பார்த்தோம்னா எதிரி நாட்டு மன்னர் 3 நாள் கட்டி போறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டங்கிறது. அடுத்து உம்ரா செய்யறாங்கிறார். மதீனாவில இருந்து ஹஜ்ஜி மக்காவுக்கு போகணும்னா 1000 கிலோமீட்டருக்கான தொலைவு. அவர் எங்க ஒன்றும் தப்பிச்சு போனா எப்படி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு வாங்கிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, போயிட்டு வாங்க. இப்ப கிளம்பி போறாரு. கிளம்பி மக்காவுக்கு போனா அங்க உள்ள பக்கத்து பயிற்சிகள் காத்திரிகள் கேட்கிறான், என்ன உமாமா மதம் மாறிட்டியா? நான் மதம் மாறல. இந்த முறைதான் என்னுடைய வழியை சரியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இந்த இஸ்லாத்தை எனது வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கிட்டேன். இந்த முகமதற்கு இறுதி வரை நின்று அவருக்கு உண்டான பணிகளை செய்வதென முடிவெடுத்துட்டேன். ஒன்னை தெரிஞ்சுக்கங்க. அந்த மக்களுக்கு பேசிக்கிட்டு சொல்றாரு, ஒன்றை நீங்கள் அறிஞ்சுக்கங்க. இனி முகமது அவர் அனுமதி தராமல் ஒரே ஒரு கோதுமை கதிர் கூட யமாமா நாட்டிலிருந்து உங்களுக்கு வராது, மக்காவாசிகளுக்கு வராது அப்படின்ட்டு போறாரு. எப்படியாப்பட்ட நாட்டம்? எது அவங்கள மாத்துச்சு? நம்மள மாதிரி யார் யோக்கியம் எவன் யோக்கியம் போயிருக்கலாம் தானே. எதுங்க அவங்கள மாத்துச்சு? அவர் மாறணும்னு நினைக்கிறார், அது மாற்றும். இங்க நான் மாற மாட்டேன், ஊர்ல உள்ளவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு நான் அப்படியேதான் சுத்தி தெரியவனா, கடைசி வரையும் சுத்தி நாசமா போக வேண்டியதான். அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்லிக்கிட்டே அப்படியே போக வேண்டியதான். மாறணும்னு நினைச்சது யார்? அவர் மாறணும்னு நினைச்சாரு, மாறினார். ஹம்சா ரலியல்லாஹு அவர் மாறணும்னு நினைச்சாரு, மாறினார். மாற்றம் என்பது என் உள்ளத்துல முதல்ல வரணும். நான் மாறணும்னு நினைக்கணும். நான் நினைக்காத வரை என்னை எவனும் மாற்றவே முடியாது. உள்ளத்தில் மாற்றங்களை நீங்க கொண்டு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை போல வாழணும்னா அவரை மாதிரி வாழவே முடியாது. அவர் சந்திச்ச சோதனைகளும் துக்கத்திலும் கால்வாசி கூட நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. இவ்வளவு வலதுகரமாக முழு பலமாக நின்ற ஹம்சா ரலியல்லாஹு ஈட்டி எரிஞ்சு கொடுறாரு. யாரு? வஹ்ஷி. பொண்ணு விட்டு சில நாட்கள்லயே விடுதலை அடைஞ்சு இஸ்லாத்தை நோக்கி வராரு. வந்து நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார். மன்னர் தானே, பழிக்கு பழி அவங்க சட்டம் பண்றதானே, தலையை வெட்டி எரிஞ்சிருக்கலாமே. வந்து நிக்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நீங்க தான் வஹ்ஷியா? ஆமா. இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டாரு. தனக்கு வலக்கரத்துக்கு மேல அதிக நேசத்துக்குரிய ஒரு நபரை கொண்டு இருக்கிறாரு. வந்து கண்ணு முன்னாடி நிக்கிறாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். வந்து களிமா சொல்றாரு, நீங்க என் பார்வையில மட்டும் கொஞ்சம் படாம இருங்க.
எந்த அளவுக்கு கனத்த இதயத்தோடையும் வருத்தத்துடையும் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய எவரை பார்த்தும் சொன்னதில்லை, எதையும் செய்ய ஆற்றலும் வலுவும் அதிகாரம் இருந்த போதும் கூட இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, நீங்கள் என் பார்வையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, என் கண்ணுல படாம இருங்க. போயிட்டா சரி, வந்துட்டோம் போறோம், அப்படியே போகல. அவசியம் ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு வலுவான ஒரு ஆளை கொண்டுட்டோம், இதற்கு பகரமாக இஸ்லாத்திற்கு வலு சேர்க்க வேண்டிய ஒரு வேலையை செய்யணும். அதன் பணி எப்படி இருந்ததுன்னா, முசைலமாகக்கூடிய ஒருவன் தான் நபின்னு வாழாடியவன் ஒரு பெரும் படைகளை திரட்டிட்டு வந்தான். ஒருத்தர் 2 பேரை 40,000 படை வீரர்களை ஏற்படுத்தி வச்சிருந்தான். அவனை யார் கொன்னதுன்னு பார்த்தோம்னா இந்த வம்சி. அதே மாதிரி எப்படி ஹம்சா ரலியல்லாஹு ஈட்டி எடுத்து கொண்டாரோ அதே மாதிரி வம்சியை ஈட்டி எடுத்து கொண்டார். ஒரு பக்கம் இஸ்லாத்திற்கு சப்போர்ட்டாக இருந்தவரை கொண்டார். மார்க்கம் தெரியல, மார்க்கம் விளங்கின பிறகு இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுத்தவன் எவனோ அவனுக்கு ஆக சிறந்த தலைவனை கொண்டதற்குண்டான நன்மையும் பங்களிப்பும் வம்சியும் உண்டு. அப்ப யாரும் வருவது எப்படியாக வந்தாலும் வந்த பிறகு நாம என்ன செய்யணும், இந்த மார்க்கத்துக்காக நாம எப்படி இருக்கணும், அவங்க திட்டத்தை அவங்க தெளிவாக அவங்க உள்ளத்துல ஏற்படுத்தினாங்க. அதன் வெளிப்பாடு இன்னைக்கு நீங்களும் இஸ்லாமியனாலும் உட்கார்ந்தது. அப்ப சொல்லும் செயலும் எண்ணங்களும் நம்ம அளவுல மாறலைன்னா அது எதையுமே மாற்றாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், முதலில் மாற்றம் என்பது உங்கள் உள்ளத்துல கொண்டு வாங்க. அது ஆக சிறந்த மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதை தவற விட்டுட்டோம்னா நாமே அழிவின் விளிம்புக்கு சென்று கொண்டிருக்கோம். இது எந்த மாற்றத்தையும் தராது. ஆக நன்கு சிந்தித்து உணரக்கூடியவர்களாகவும் இந்த இஸ்லாம் நம் அளவிலும் குடும்ப தலைவிலும் நம் சமூக தலைவிலும் சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான பாதைகளாக நம்முடைய சொல்லும் செயலையும் அமைத்துக் கொள்ளும் மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை மாற்ற வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சில விஷயங்கள் நாம் சிந்திக்க வேண்டிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு நாடு இருக்கிற போக்குல அரசியல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. எப்படி இருக்கிறாங்கன்னா, இங்க யாருதான் யோக்கியம், எவர்தான் யோக்கியம், யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம விஜய்க்கு போடுவோம், சீமானுக்கு போடுவோம், அவருக்கு போடுவோம். இவங்க ஸ்டாலினை விட இவங்க பரவாயில்ல தானே, எடப்பாடியை விட இவங்க பரவாயில்ல தானே, இப்படி பல நாடுகளாக பேச்சுகள் கருத்துகள் ஓடுது. இந்த நேரத்துல யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன ஆகுதுன்னா, சில நபர்களுடைய சிந்தனை. நம்ம சென்னையில பச்சையப்பா கல்லூரியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் கட்டண ஃபீஸ் வாங்கிக்கிறான். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 பேருக்கும் அந்த உணவுக்கான கட்டண வசூல செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன நடக்குதுன்னா, அத்தனை பேருக்கு இரவு நாளுக்குள்ள உப்புமாவே போடுறாங்க. உப்புமாவே எப்ப பார்த்தாலும் டிஃபனா போறோம். கடுப்பாகி போராட்டம், மக்கள் 1000 பேரும் போராட்டம் நடத்தும். 1000 பேரும் போராட்டம் நடத்தினா ஒரு 200 பேர் மட்டும் உணவு மாறினா ஃபீஸ்ல அதிகமாக்கிடுவானோ என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஒரு 200 பேர் உப்புமாவே பரவாயில்லன்ற, மிச்சம் 800 பேரும் உப்புமாவே வேண்டாம் நிக்கிறான். வேண்டாம் நின்ற பிறகு மொத்தமா 1000 பேர் நிக்கிறான். நிக்கிற இடத்துல யார் யாருக்கு இது வேண்டாங்கிறீங்க கை தூக்கணும், 800 பேர் கை தூக்குறோம். அப்ப உப்புமா வேண்டாம் முடிவு இருக்கிறவங்க திடீர்னு என்ன பண்றான், ஒருத்தர் நீங்க உப்புமாவுக்கு பதிலா இட்லி தோசை போடலாம், திடீர்னு அதுல ஒரு குழு நீங்க புரோட்டா கொடுக்கலாம், திடீர்னு ஒரு பேர் நீங்க நைட்டு சாப்பாடு சோறே போட்டுடலாம். அப்புறம் என்னப்பா ஆளுக்காரு ஒரு கருத்து வருது, சரி நம்ம ஓட்டு அடிப்படையில முடிவு எடுத்துருவோம், கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்கல, நிக்கிறவங்க உட்காந்துக்கணும், அப்புறம் வரிசையை சரி பண்ணிக்கணும், முன்னாடி வந்துருங்க, லைட்டா கவருங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. என்னப்பா ஆளுக்கால ஒரு கருத்து வருது, நம்ம ஓட்டு அடிப்படையில எண்ணிக்கை அடிப்படையில முடிவு எடுத்துருவோம், கை தூக்குங்கன்னா புரோட்டாவுக்கு 150 பேர், தோசை இட்லிக்கு 150 பேர், சோறுக்கு 150 பேர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டான். கடைசியில எது மெஜாரிட்டின்னு பார்த்தோம்னா உப்புமாவே வந்துருச்சு. எதை வேணாம்னு நினைச்சு வெறுத்தானோ கடைசியில உப்புமாவே திரும்ப அந்த 1000 பேர் தலையிலையும் விரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம ஓட்டு அப்படிதான், ரொம்ப நெருக்கத்துல இருக்கும். அவரவர் ஆளாளுக்கு ஒரு விருப்பம்னு ஓட்டை செதற விட்டீங்கன்னா அவன் கட்டின டெபாசிட் தொகையை வாங்கிட்டு போயிடுவான். நாட்டை ஆளுவானா ஒரு களிமண்ணும் நடக்காது.
அந்த எதிரிகள் வராம இருப்பானா அவன் வந்துருவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. 2014 காங்கிரஸ் 20 வருஷம் தொடர்ந்து ஆட்சி செஞ்சிருச்சு. புரட்சியாளர்கள், புண்ணியவான் இளைஞர்கள் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவோமேன்னு இந்த பிஜேபி கொண்டு வந்து வச்சான். இன்னைக்கு நிலைமை வரைக்கும் மாற்ற முடியுதா? எவன் நினைச்சாலும் ஒரு ஆணையை கூட புடுங்க முடியும். ஏன்னா அவன் மக்களுக்கு ஓட்டையே நம்பி இல்லை, இவிஎம் மிஷினை நம்பி இருக்கிறான். நேரடியாக நாமளே கடைக்கூடியில உட்காந்து வீடியோ பார்க்கிறோம். இவிஎம் மிஷினை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தலைகள்ல தூக்கிட்டு போகுது. மல்லிகை கடை குடோனத்தை வந்தா அங்க 40-50 இவிஎம் மிஷின் இருக்குன்னா இது உயர் அதிகாரி மட்டத்துல அரசியல்வாதிகள் தெரியாம இருக்குமா? அத்தனை அதிகாரிகள், நீதிபதிகள் அவ்வளவு பேரும் பார்க்கிறான். உனக்கு தேவை மிஷின் லிஸ்ட் எண்ணிக்கை இந்தாலும் கொடுத்துட்டு போறான். அவன் மனுஷனை நம்பி இல்லை, மிஷினை நம்பி இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி நேரத்துல யோசிக்காம நாங்க புரட்சியின் பக்கம் நிக்கிற மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், உங்க ஓட்டுகளை சிதறடிக்க விட்டீங்கன்னா நம்முடைய சூழ்நிலை இன்னும் மோசமாக போயிடும். இங்க எவனும் நம்மளை தூக்கி நிப்பாட்டல, குறைஞ்சபட்சம் தடுக்காமலையாக இருக்கலாம். பள்ளிவாசல் பாதுகாக்கப்படுது, தொழுகைகள் நடத்தப்படுது, மதரசாக்கள் நடத்தப்படுது, வக்ஃபுகள் இயன்ற அளவு பணியை செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நீங்கள் விளங்காம ஓட்டுகளை சிதறடிச்சு கண்ட கயவர்களையும் உள்ள விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு வட மாநிலங்கள் என்ன நடக்குதோ அதேதான் இங்க நடக்கும், கொஞ்சமும் மாறாது. ரமலானுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காய்கறி ஏத்திக்கிட்டு வியாபாரத்துக்காக பொலேரோ பிக்கப் பண்ணில டோர் கூண்டு வண்டி காய்கறி ஏத்திக்கிட்டு போறான். பெட்ரோல் பங்க்ல டீசல் போட்டுட்டு போறான். போனதை அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் இந்த மாடை ஏத்திக்கிட்டு போறான்னு போன் பண்ணி சொல்றான். சொன்ன உடனேயே ராஜஸ்தான்ல நடக்குது. சொன்ன உடனேயே அந்த ஜீப்பை 14 பேர் விரட்டிக்கிட்டு போறான். விரட்டிக்கிட்டு போய் கதவை திறந்து உள்ள இருக்கிறவனை இழுத்து போட்டு அவன் ஆடையை உருவி அடிச்சு நெய்ய படைச்சு 2 கண்ணுக்கு மத்தியில சுடுறான். அங்கேயே ஸ்பாட் அவுட். அடுத்து அன்வர், அவன் பேரு, இறந்தவர் பேரு அன்வர், போய் ஜீப்பை பிறகுற உள்ள காய்கறி 14 பேரும் ஓடி போயிட்டான். ஓடி போனான உள்ள இந்த ஆளுன்னு எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஆளை பிடிக்கல. சரி தேடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்க உள்ள எம்பி பேசுறான். எப்படி எம்பி பேசுறான்னா, இவர்கள் ஒன்னும் பெரிய பாரபூரமான காரியம் எல்லாம் பண்ணல, வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னா இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாங்க. எம்பி பேசுறான். புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஒருத்தனை அநியாயமான முறையில சுட்டு கொண்டு இருக்கிறான். அவனை பிடிச்சி 14 பேர்ல 2 பேருக்காவது நீ தண்டனை நிறைவேற்றலாம். ஆனா கொண்டு இருக்கானோ நீ வந்து சரணடைஞ்ச ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது பாரதூரமான குற்றம் இல்லைன்னா அப்ப இஸ்லாமியனை கேட்பார் என்று எவன் கொண்டாலும் கொத்தடிமையாக்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத அந்த அரசாங்கம் அவனுக்கு தெளிவுபடுத்து. இதை விட இன்னும் மோசமான செய்தி என்ன அப்படின்னா, இந்தியாவின் ஹாக்கி பிளேயர் தங்க பதக்கம் வாங்கி கொடுத்த வீரரின் சகோதரி அவன் வீட்டுல கோழி பண்டிகை கொண்டாட போறோம்னு கலர் சாயத்தை அந்த பெண் மேல தவறாக அடிக்கணும். ஒரு மோசமான சூழ்நிலை அந்த கோழி பண்டிகை கொண்டாடப்படும். அது அந்த பிள்ளையோட சகோதரன் கேட்க போறான். கேட்க போன உடனே அவனை அடிச்ச உடனேயே கும்பலா வந்து அடிக்கிறான். அடிச்ச உடனே எதிர்காலத்தை திரும்பி அடிக்கும் பொழுது ஒரு விபத்தாக செத்து போறான். இது எமோஷனல் அட்டாக் போட்டு வழக்கப்படி. என்ன ஆகுதுன்னா, அவன் குடும்பத்தார அத்தனை பேரையும் கைது செய்யறான். 3 அடுக்கு உள்ள அவன் வீட்டையும் இடிச்சு தரமட்டமாக்குறான். என்ன அரசாங்கம் இது? ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? ஆசிஃபாங்கிற 7 வயசு பெண்ணை முதுவை பிடிச்சி வளைச்சு வாயில கஞ்சாவை திணிச்சு 7 பேர் சித்திரவதை செஞ்சு கடைசியில சாகலன்னு தலையில கல்லால் அடிச்சு கொண்டா நீ அவன் வீட்டை அடிக்க வேணாம், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தியா? அத்தனை கேடு கட்டவன் இன்னைக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறான். 2004 போட்ட வழக்கு பல்கி சுபானம் கண்ணு முன்னாடி அது நெஞ்சோட கொடுத்து பிள்ளையை பிடிக்கி தரையில அடிச்சு கொண்டா, குடும்பத்தையே எரிச்சு கொண்டா. அந்த பொம்பளையை கூட்டு பாலி உறவு பண்ணி செத்துடுச்சுன்னு நினைச்சு விட்டுட்டு போற நேரத்துல மயக்கமா இருந்த பொம்பளை முழிச்சு தனக்காக போராடி சிறைக்கு கொண்டு போச்சு. அத்தனை பேர்களும் நல்லவங்கள் அடிப்படையில அந்த 14 பேரையும் விடுதலை செஞ்சான். தண்டனை வாங்கி கொடுத்தானா? வீட்டை இடிச்சானா? ஏன்டா என் தங்கச்சி கிட்ட ஒருத்தன் தப்பா பாலியல் வன்புணர்வு செய்யறான், தப்பா நடக்கிறான்னு கேட்க போனா என்ன அடிக்கிறான், திரும்பி அடிக்கல செத்து போறான். ஒண்ணு கொலை வழக்குக்கு உண்டான கேச போடு, கோர்ட்ல வாதாடிக்கிறோம். அதை விட்டுட்டு அவனையும் அரெஸ்ட் பண்ணி வீட்டையும் இடிச்சு நாசமாக்குறான்னா இந்த நாட்டுடைய ஆளும் அதிகாரம் ஆட்சி வர்க்கம் எப்படி போகுதுன்னு தெரியுதா? புது ஆள் வரணும், புது ஆள் வரணும், புது ஆள் வரணும், ஒண்ணுத்தையும் கலட்ட முடியாது. வந்து அவன் பெட்டியை சுருட்டிட்டு போற வேலையை பார்ப்பான். இதுதான் இங்க நடக்கும்.
நாம இன்றைய தினம் இந்த ஜும்மா நடத்த தடை இல்லை, பள்ளிக்கு வர எவனும் தடுக்கிறது இல்லை, மதரசாவை தடுக்கிறது இல்லை, பாட விஷயங்கள்ல தடுக்கிறது தலையிடுறது இல்லை. பெருநாளை கொண்டாடுகிறோம், பக்ரீத்துல சென்ட்ரல்ல தடை போட்டாலும் இந்த ஆடு மாடு ஒட்டங்களை எடுத்து குர்பானை கொடுக்குறோம். நீங்க யாரையாவது உள்ள விட்டீங்கன்னா அல்லது ஓட்டை செதறடிச்சீங்கன்னா இது எதுவும் இன்னைக்கு நடக்காது. இதுதான் நடக்கும். இன்னைக்கு ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குதோ அதுதான் நீங்க வளமையாக நடக்கும். இந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கணும்னா இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் யாரு வரணுங்கிறத, யாரு வரக்கூடாதுங்கிறத தெளிவா செஞ்சீங்க. 6 அறிவு எல்லாம் கொடுத்துருக்கான். என்ன செஞ்சா இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அதை சிந்திச்சு சரியான முறையில கொண்டு போனீங்கன்னா அது நமக்கு வெற்றியாக அமையும். அதை வீணடிச்சிட்டீங்கன்னா நாசமா போய் தான் நிற்கும். இந்த நிலையில இருந்து நல்லா பாதுகாக்கணும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த பள்ளியில அவசர தேவைக்காக நம்ம ஊரை சுத்தி இந்த 10,000 மக்கள் வாழக்கூடிய அந்த மேல கவரில் ரத்த தானம் கேட்டா போறதுக்கு ஆள் இல்லை. போன் அடிச்சு நீ வரியானா யாரும் ஆள் இல்லை. அந்த டைம் அங்க இருக்க இங்க இருக்கங்கிறாங்க. அப்ப அவசர ரத்த தேவைக்காக ஒரு ஃபார்ம் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உங்க பெயர்களும் நம்பர்களையும் கொடுத்துட்டு போங்க. ரத்தம் எந்த குரூப் தேவைப்படுதோ அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் செய்யற வேலையை ஒரு கிளையில உள்ள 8 பேர் செய்யறாங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த படிவத்துல உங்களுடைய பேரு, போன் நம்பர், பிளட் குரூப் எழுதுங்க. யார் தேவையோ அவங்க போன் பண்ணி கூப்பிட்டுக்குவாங்க. ரத்தங்கிறது அல்லாவோட தூதர் வாழ்ந்த காலத்திலேயே உடம்புல ஏறக்கூடிய ஒரு கழிவு. எப்படி தண்ணியை அடைச்சு நின்றா சாக்கடையா மாறுமோ, உடம்புல ரத்தத்தை வெளியேற்றலன்னா அது நோயாக மாறும். அல்லாவோட தூதர் காலத்துல என்ன செய்வாங்கன்னா இந்த கழுத்துல ஓட்டையை போட்டு கொஞ்சம் ரத்தத்தை வெளியேற்றுவாங்க அவங்க காலத்துல. இப்ப நம்ம காலத்துலன்னா ரத்தத்தை நம்ம அர்ப்பணமா தானமா செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப எந்த செயலானாலும் இஸ்லாம் நம்மை நன்மையை நோக்கி அழைச்சிட்டு போகுது. அந்த நன்மையை செய்யக்கூடிய மக்களாகவும் பயன்பெற்று பலனளிக்கக்கூடிய மக்களாக வல்ல நம்ம ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.